இல்ல என்ன வேணாலும் சொல்லுவா, நாங்க கேட்டுட்டு இருப்போம் நினைச்சியோ? நிச்சயம் நடக்காதுன்னு எதுக்குல சொல்றா? உண்மையதான் சொல்றேன் டாடி, நிச்சயம் நடக்காது. என்ன என்ன இதெல்லாம்? உன் மகன் என்ன பேசுறா? இவன் சொல்லிட்டா நடக்காம போயிருமா? ஓ மகதான் என் வீட்டு மருமக. இவனே இந்த இடத்த விட்டு போனாலும் சரி, நிச்சயம் கண்டிப்பா நடக்கும். ஏக்கா பூனையோட பைக்கு இங்கே கிடக்கட்டங்கா. இந்த பக்கம் போட்டாதான் பூனை வந்து கண்டுபிடிக்காது. சரி பிள்ளை, இந்த வீட்டுக்குள்ள எப்படி போறது? அதுவா முடியாது. சூர்யா தம்பி வீட்டுக்குள்ள எப்படி போனோம்? அது மாதிரி தாக்கா போனோம். வாங்கக்கா போலாம். நெட்ட மாதிரி நிச்சயம் நடந்திருக்குமா? ஏக்கா நிச்சயம் நடந்துச்சோ நடக்காம போச்சோ, நாம போய் நடுவுல குதிச்சு கலாட்டா பண்ணி சூர்யா தம்பி பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவோம். பைக்கில் உட்கார வச்சு கடத்திடுவோம்க்கா. என்ன பிள்ளை சொல்ற? அது எப்படி நம்மளால முடியும்? அதான் நான் இருக்கேன்ல, நான் தூக்குறேன், வாங்கக்கா போவோம். இன்னைக்கு சூர்யா தம்பியை கடத்துறதுதான். இங்க பாருங்க டாடி, நிச்சயம் நடக்காது. முதல்ல அண்ணி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. ஏல இவ்வளவு பேருக்கு மத்தியில உன்னை கை நீட்ட வேண்டான்னு பாக்கேன். உன் அப்பனை நீ மடையன்னு நினைச்சிடாத. உன் இஷ்டத்துக்கு கேட்டுட்டு நான் ஆடியதுக்கு நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்கணும். நாங்க தான் உன்னைய பெற்றிருக்கோம், நீ உன்னை எங்களை பெத்து எடுக்கல. அது தெரியும் டாடி, நீங்க அண்ணி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. சூரியன் எதுக்கு அண்ணி அண்ணின்னு அவளை கேட்டுக்கிட்டு இருக்கா? அதை நாங்க பாத்துக்கிடுவோம். அதுக்காகலாம் நீ ஒண்ணு நிச்சயம் நடக்காதுன்னு சொல்ல வேண்டாம். மம்மி, நான் உண்மையதான் சொல்றேன், நிச்சயம் கண்டிப்பா நடக்காது. ஏய் சத்யா, சூப்பரா இருக்குடி. இப்ப நான் பொண்ணு மாதிரி லட்சணமா இருக்க. போடி, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. ஏய் மாப்பிள்ள அழகா இருக்காரு, எதுக்குடி இப்படி சொல்ற? உனக்கும் அவருக்கும் பொருத்தம் சூப்பரா இருக்கும். எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கல. எனக்கு சூர்யா மாமா தான் பிடிக்கும். சத்யா, இவரு அவரும் ஒரே மாதிரி தான் இருக்காரு. இவரு பேரு சூர்யா தானே? ஆள் ஒரே மாதிரி இருக்கலாம், பேர் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா இவரு அவரு கிடையாது. அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். என்னது கல்யாணமா? ஆமா, நிச்சயம் நடக்குது, உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்கல்ல. எனக்கு பிடிக்கவே இல்லடி இந்த நிச்சயம். எப்படியாவது நின்னுட்டா நல்லா இருக்கும். அது எப்படி நிக்கும்? நிச்சயம் பண்ணிக்க, அப்புறம் கல்யாணத்தையும் பண்ணிக்க, குழந்தையும் பெத்துக்க, லைஃப் ஜாலியா இருக்கும்டி. வா போமா. வேண்டாம், அவங்களே கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் இங்கேயே இருப்போம். ஏன் நடக்காது? எதுக்கு நடக்காது? எங்க அண்ணிய கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். அவ வரதுக்கு இந்த நிச்சயம் நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் பேச்சு ஒண்ணு சரியில்லை சூர்யா. என்ன உன் மகன் வேணும்னே இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு நிக்கிறான். எதுவும் சரியில்லை பாத்துக்க. இன்னைக்கு மட்டும் நிச்சயம் நடக்கல, நான் மனசியா இருக்க மாட்டேன். உமா, இவன் என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு நிச்சயம் நடக்கும். நீ அண்ணனை நம்பு. உமா, எல்லாம் நடக்கும். நீ அனு முதல்ல கூட்டிட்டு வா. அவ்வளவுதானே, அவனும் கேட்டுட்டு இருக்கான், நானும் அதான் கேட்டுட்டு இருக்கேன். மைனி, இப்ப என்னடா அனுவை கூட்டிட்டு வாங்கறா? எனக்கு கொஞ்ச நேரத்துல அவ அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாமா, அப்புறம் அவங்க தாத்தா பாட்டியை கூட்டிட்டு வாமா. எல்லாரையும் கூட்டிட்டு வந்தானா இந்த நிச்சயம் இப்போதைக்கு நடக்காது. முதல்ல தட்டை மாத்துவோம், அதுக்கப்புறம் யார் யார் எங்க இருக்காங்கன்னு தேடி போய் கூட்டிட்டு வருவோம். நிச்சயம் பண்ண தானே வந்திருக்கீங்க, முதல்ல நிச்சயத்தை பண்ணுங்க. யார் யாரையும் போய் என்னால கூட்டிட்டுலாம் வர முடியாது. அவி எங்கேயாவது நிப்பாவ. உமா, நீ என்ன பேசுற? அனு ஒரு வாரமா உன் வீட்டுல தானே இருந்தா, அவளை கூப்பிடுன்னு சொன்னா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா? அவ அப்பா அம்மா வேற எனக்கு போன் அடிச்சிட்டே இருக்காவ. அவ போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கு. அவ சுவிட்ச் ஆஃப் பண்ணி எங்கேயாவது வச்சிருப்பா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் மைனி? இப்போ முதல்ல நம்ம தட்டை மாத்துவோம், அதுக்கப்புறம் எங்க இருக்கான்னு பாருங்க. அத்தை, நீங்க எங்க அண்ணிய கூட்டிட்டு வரதுக்கு எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? அப்படின்னா எங்க அண்ணி எதுவும் பண்ணிட்டீங்களா? ஏல என் தங்கச்சி என்ன வார்த்தை பேசுறா? அந்த பிள்ளைய என் தங்கச்சி என்னல பண்ண போறா? அது உங்க தங்கச்சி சொல்லுவாங்க. அத்தை சொல்லுங்க. என்ன சொல்ற இப்போ? பெரியவனுக்கே அவன் மேல அக்கறை இல்ல, உனக்கு இப்ப என்ன அக்கறை வந்துட்டு? இங்க தான் காலையில இருந்து இருந்தா, இப்போ எங்க இருக்கேன்னு யாருக்கு தெரியும்? நான் அவளையே பார்த்துட்டு அலைய முடியுமா? எனக்கே 1008 வேலை இருக்கு. உம்மா என்ன சொல்லியா? அங்க தானே இருக்கான்னு சொன்ன நீ. மைனி, எல்லாரையும் எல்லாம் பார்த்துட்டு என்னால தெரிய முடியாது. அவன பச்சை பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சு சுத்துறதுக்கு இப்படி பேசுறவி எதுக்கு என் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டியே? நாங்க ஒன்னும் அனுப்பி விடல, அவ தான் உன் வீட்டுல வந்து இருந்திருக்கா. நீ தான் இங்க இருந்து அனுப்பி விட வேண்டியதானே? ஒரு வாரமா இருக்கட்டும் தானே வச்சிருந்தா, இப்ப இல்லன்னா என்ன அர்த்தம்? நான் இல்லன்னு சொல்லல, எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொன்னேன். அத்தை தெரியலையா, இல்ல தெரியாம ஆக்கிட்டீங்களா? என்ன சொல்ற நீ? இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக அந்த பிள்ளையை கடத்திட்டியோ? ஏன் மேல உடனே பழிய போடுறியோ? சத்யா, என்ன? அனு பாத்தியா? நீங்க 2 பேர் மட்டும் இருக்கியா? அவியலங்க அவங்கள நான் எங்க பார்த்தேன்? நான் அவங்கள பார்த்து 2 நாள் ஆகுது. என்ன சொல்ற? 2 நாள் ஆகுதா? ஆமா, நேத்துல இருந்தே அவங்கள நான் பார்க்கல. அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா இருக்கும். இல்லையே, அவியட்டு போகலையாமே. சூர்யா தான் என்னையே தேடி பார்த்துருவான்னு சொன்னான். இங்க வரல, வேணா வேற ரூம்ல இருக்காங்களான்னு போய் பாரு. சரி சரி.
ஏய் நீ பாத்தியா அனுவ? நான் யாரையும் பார்க்கல. ரெண்டு பேரும் யார் என்ன பண்றான்னு பார்க்க முடியாது, மேக்கப் போடக்கு மட்டும்தான் ஆவிய. எப்படி சொல்லிட்டு போறான் பார். இவன் அதுக்கும் ஆக மாட்டான். என்னடி அவங்கள காணும்னு சொல்றாங்க? நீ அவங்கள பார்க்கலையா? அவங்க வீட்டில் தானே இருந்ததா சொல்றாங்க. இங்க தான் இருந்தாங்க, ஆனா அவங்கள நான் நேத்துல இருந்து பார்க்கலடி. அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். நானே இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு டென்ஷன்ல இருந்தேன், யாருமே கவனிக்கலடி. சரி சரி. அத்தை, நான் உங்களை கேட்டா நீங்க என் மேல திருப்பி விடுறீங்களோ? எங்க அண்ணி எங்கன்னு சொல்லுங்க. ஆமா, அண்ணு எங்க? நான் வந்திருக்கேன், என்னை கூட பார்க்கவே இல்லையே. கால் பண்ணிட்டே இருப்பாங்க. நேத்து அவங்க காலை நான் அட்டன் பண்ணாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணவே இல்லையே. இவன் இதுக்கு அணுவை கேட்டுட்டே இருக்கான். ஒருவேளை நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக இவன் தான் அணுவை கடத்திருப்பானா? மாப்பிள்ள, வீடு முழுக்க தேடிட்டே அணு எங்கேயும் காணோம். உச்சம், என்ன சொல்ற? இந்த வீட்டுல தானே அவங்க இருந்தாங்க. இருந்தா அந்த பிள்ளை காலையில வரைக்கும் இங்க தான் இருந்தா. நீ தான் ஏதோ பண்ணிருக்க. உனக்கு தான் இந்த நிச்சயம் நடக்கிறது பிடிக்கல. அதனால நீ தான் அந்த பிள்ளை ஏதோ பண்ணிருக்க. வந்த நேரத்துல இருந்து கரெக்ட்டா அந்த பிள்ளைய பத்தியே கேட்டிட்டு இருக்கா. அப்படினா என்ன அர்த்தம்? ஏனே அனுவை இவன் தான் ஏதோ பண்ணிருக்கானே. சரோஜக்கா அப்படியே மெதுவா வாங்கக்கா. நெட்டு மாதிரி எதுக்கு இப்படி முட்டி போட்டு தவண்டிட்டு போறா? சரோஜக்கா, உங்க வளத்துக்கு நீங்க எப்படி நடந்து வந்தாலும் தெரியாது. ஆனா என் வளத்துக்கு அப்படியா? நான் உட்காந்துட்டு வந்தாலே கண்டுபிடிச்சிருவாக்கா. அதான் முட்டிக்கால் போட்டு தவண்டுட்டு போறேன், வாங்கக்கா. நெட்டு மாதிரி இப்படி வீட்டை சுத்திட்டு இருந்தா எப்படி உள்ள போறது? ஏக்கா, நம்ம என்ன ஞாபகத்துக்கா சுத்திக்கிட்டு இருக்கோம்? ஏதாவது ஜன்னல் திறந்திருக்கானே பார்க்க தானே சுத்திக்கிட்டு இருக்கோம். திறந்திருந்தா உள்ள பூந்துருவோம்க்கா. மெதுவா என்னைய ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. காலையில அந்த பிள்ளை இந்த வீட்ல தான் இருந்தா, நான் கூட காபி கொடுத்தேன். அதுக்கு அப்புறத்துல இருந்து காணோம்னா என்ன அர்த்தம்? இவன் தான் ஏதோ பண்ணிருக்கா. உமா, நீ என்ன சொல்லியா? இவன் மேல பழிய போடுற எதுக்கு? அவன் நேத்து உங்களுக்கு வீட்டுல தான் இருந்தா, இன்னைக்கு வீட்டுல தான் இருந்தா, எங்கேயும் போகவே. வெளியே ஆனந்த பார்க்க வரேன்னு சொன்னா கூட நான் போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் ரூம்ல தான் இருக்க சொல்லியிருந்தேன். அவன் எப்படி அணுவை கடத்திருப்பான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மைனி. என் வீட்ல இருந்த பிள்ளைய இப்ப காணோம். இத்தனை நாளா நல்லா தானே இந்த வீட்ல இருந்தாவா. இன்னைக்கு காணாம போயிருக்கானா என்ன அர்த்தம்? இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான். இங்க பாருமா, நான் நேத்து மதியத்துல இருந்து உனக்கு போன் பண்ணி அண்ணிட்ட பேசன்னு கேட்டேன். அவ போனைய ஆன் பண்ணுன்னு சொன்னேன். நீ பண்ணுவான்ட்டு இது வரைக்கும் அவ போன ஆன் பண்ணவே இல்லை. இப்ப கேட்டா காலையில வரைக்கும் இருந்தான்னு சொல்லியா? அப்படி இருந்தவ எதுக்கு நேத்து போன ஆன் பண்ணல? எனக்கு நேத்து இங்க இல்லையோன்னு தோணுது. மைனி, அப்படினா நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்களோ? அந்த பிள்ளை மேல எனக்கு என்ன அப்படி வேணுமா? என் வீட்ல தான் இருந்தா என் மோவே, அவன் மேல நீ சந்தேகப்படியல்ல? வந்ததுல இருந்து இவன் தானே அவளை பத்தி கேட்டுட்டே இருக்கான். இவன் தான் கடத்தி வச்சிருப்பான்னு எனக்கு தோணுது, அதனால தான் சொன்னேன். நான் கூட தான் வந்ததுல இருந்து அவளை கேட்டுட்டு இருக்கேன். அப்ப நானும் கடத்திட்டேன்னு சொல்லுவியோ? இல்ல மைனி, அவ அம்மா வீட்டுக்கு போனாலும் போயிருப்பா. சும்மா என்னையெல்லாம் சந்தேகப்படாதங்க. காலையில அவளை பார்த்தேன், அதுக்கு மேல அவளை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு நிச்சய வேலை தலைக்கு மேல இருக்குது. அத நான் பாப்பனா இல்ல அவளை பாப்பனா? இங்க பாருமா, எனக்கு நிச்சயத்தை விட அணு முக்கியம். மைனி, எனக்கு எல்லாரையும் விட என் பிள்ளை நிச்சயம் தான் முக்கியம் மைனி. அத்தை, என்னையவே சந்தேகப்படுறீங்க. அப்புறம் எப்படி நிச்சயம் நடக்கும்? நிச்சயம்லாம் நடக்கவே நடக்காது. ஃபர்ஸ்ட் எங்க அண்ணி எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏனே, நீ என் வீட்டுக்கு நிச்சயம் பண்ண வந்தியா இல்ல சண்டை போட வந்தியா அவனை கூட்டிட்டு? என்னனே நடக்குதுங்க? நிச்சயத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீழே வேற ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. பசி வேற தாங்க முடியல. என்னை இப்படியே போட்டு கொன்றுவாங்க போல இருக்கு சித்தி. என்னை யார் காப்பாத்துவா? யாருமே என்னை தேடவே இல்லை. என் புருஷனுக்கு கூட என் ஞாபகம் இல்லை போல. இங்க தானே இருந்தான்னு தேடி இருக்கலாம்ல யாராவது. யாருமே என்னை தேடவே இல்லை. அணு எங்கம்மா? எல்லாரும் அதை தானே கேட்காம எங்க தான் இருக்கான்னு சொல்லலாம். அணுக்குள்ள வரட்டும், நான் நிச்சயம் பண்றேன். நீ அண்ணன் மேல நம்பிக்கை வை. முதல்ல நிச்சயம் நடக்கும் சொன்னா இப்ப அணு வரட்டும் நீயே சொல்லியா? என்னத்தை தான் நினைச்சிட்டு வந்தீ எல்லாரும் தெரியல. இப்பவே என் பிள்ளைக்கு நிச்சயம் நடக்கணும். இல்ல நான் மனசியா இருக்க மாட்டேன். இங்க பாருமா, உன் பேச்சு ஒன்றும் சரியில்லை. என் வீட்டை மூத்த மருமவளை காணோம். அதுக்குள்ள உன் மவளுக்கு நிச்சயம் பண்ணக்க முடியாது. மச்சான், எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டியா? மாப்பிள்ள, எல்லா ரூமையும் பார்த்துட்டேன். ஒரே ஒரு ரூம் மட்டும் பூட்டி கிடக்கு. அதுக்கு சாவி எங்க இருக்குன்னு தெரியல. அம்மைக்கு தான் தெரியும். அத்தை, அந்த ரூம் சாவியை ஆனந்திட்ட கொடுங்க. அந்த ரூமுக்கு ரொம்ப நாளா சாவியே கிடையாது, தொலைஞ்சு போச்சு. நாங்க அந்த ரூமை யூஸ் பண்றதே கிடையாது, பழைய பொருள் தான் கிடக்கு. மச்சான், அப்படின்னா அந்த ரூமை உடைச்சிரு. என்ன மாப்பிள்ள சொல்றா? ஆமா மச்சான், அதை உடைச்சிட்டு அண்ணி இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா. மாப்பிள்ள, நீ எங்க அம்மையை சந்தேகப்படுறியோ? நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை மாப்பிள்ள. எங்க அம்மா எதுக்கு அணுவை அடைச்சி வைக்க போறா?
இல்ல மச்சான், நான் அத்தையை சந்தேகப்படல. அண்ணி ஒரு சமயம் அந்த ரூம்ல சிக்கிக்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம்ல. ஏன்னா எங்கேயுமே காணோம், அதை யோசிச்சு பார். அந்த ரூம் கதவை உடைச்சி அண்ணி அங்க இருக்காங்களான்னு பார். சரி மாப்பிள்ள பாக்கேன். ஏலே இவன் தான் அறிவு கெட்டதனமா ஏதோ சொல்லிட்டு இருக்கா. நீ வீட்டை உடைக்க காட்ட உடைக்கன்னு கிளம்புறியா இருக்கு? அதெல்லாம் எதுவும் உடைக்க கூடாது. போய் சாவி எங்கேயாவது கடந்தா தேடி ஓபன் பண்ணு. ஏம்மா, சாவிதான் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னால எப்படி கண்டுபிடிப்பா? எப்படியாவது பேரவு கண்டுபிடிச்சிடலாம். இது இப்ப கதவு உடைக்கணும் பாவ, அப்புறம் வீட்டையும் உடைக்கணும் பாவ. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா? நீ பாட்டுக்கு இரு. நல்ல காரியம் நடக்கும்போது வீட்டை உடைக்கிறது கதவு உடைக்கிறதெல்லாம் உடைக்க கூடாது. மச்சான், நான் சொல்றது கேளு. ஒருவேளை எங்க அண்ணி அங்க மாட்டிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்றது? போ மச்சான், போய் கதவை உடை. அதெல்லாம் போக கூடாது. சரோஜக்கா, இந்த ஜன்னல் தக்கா திறந்திருக்கு, வாங்க. சரிப்ல. வாங்கக்கா, அப்படியே பூந்து உள்ள போயிருவோம். சரி நட்ட மாதிரி. மச்சான், எந்த கதவுன்னு மட்டும் சொல்லு, நானே போய் உடைக்கிறேன். ஆமா, உடைச்சிருவியோ? என் வீட்டு கதவை நீ உடைப்பியோ? உமா, நீ இப்படிலாம் பேசாத. உன் வீட்டுக்கு மருமகனை வரணும்னு நினைச்ச மட்டும் பத்தாது, அவனை அது மாதிரி மரியாதையாவும் நடத்தணும். நானும் பார்த்துருக்கேன், வந்த நேரத்துல இருந்து அவனை பேசுறது வேற மாதிரி இருக்கு. வீட்டை உடைக்கணும் காட்ட உடைக்கணுங்க. வந்ததுல இருந்து நிச்சயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க, வேற எப்படி பேச சொல்றிய? இப்போ ஒழுங்கா இந்த நிச்சயம் நடக்கணும். இல்ல நான் மனுஷியா இருக்க மாட்டேன். சமந்தி, என் மக அனு எங்க சமந்தி? சம்மந்தி, அனு உமா இங்கே தான் இருக்கான்னு சொன்னான். அதான் எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம் சம்மந்தி. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதுங்க. என்னது தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா என் பிள்ளை எங்க? சரோஜக்கா, உள்ள யாருமே இல்ல. தரப்ல போவோம். ஏக்கா திறந்துட்டேக்கா, வாங்க குதிப்போம். நீ குதிப்ல, நான் ரெண்டாவது குதிக்கேன். சரிக்கா. ஏங்க நம்ம பிள்ளைய காணுமாங்க? எனக்கு நேத்தே சந்தேகமா இருந்து. பிள்ளை போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்போது என் மனசுக்கு சரியா தோணல. நான் போன் போட்டு வீட்டை கேட்டேங்க. ஆனா அதுக்கு ஏதேதோ காரணம் சொன்னாவ. இப்ப பார்த்தா நம்ம பிள்ளைய காணும் தேடியன்னு சொல்லியாவ. அலெக்ஸ், என் பிள்ளை எங்க அலெக்ஸ்? உன் வீட்டுக்கு உன்னைய நம்பி தானே கல்யாணம் பண்ணி தந்தேன். என் பிள்ளைய எங்க தொலைச்சிய? தோர கொஞ்சம் பொறுமையா இரு. அனு இங்கதான் இருப்பான், எங்கேயும் போயிருக்க மாட்டான். கண்டுபிடிச்சிடலாம் தோர. எப்படி கண்டுபிடிப்பிய? நேத்தே காணாம போன பிள்ளை இன்னைக்கு எப்படி கண்டுபிடிப்பிய? உங்க வீட்லயும் இல்ல, எங்க வீட்லயும் இல்ல. இப்ப என்னடானா இங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு இங்கே இல்லைன்னு சொல்றிய. இனி நான் என் பிள்ளைய எங்க போய் தேடுவேன்? சம்மந்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க சம்மந்தி. அனு இங்கே தான் இருப்பா. உமா, அனு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சொன்னா, அவங்களும் இங்க வந்து நிக்கிறாங்க. அனு எங்க உமா? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவளே ஒரு சரியான ஓடுகாலி. ஒரு நாள் ராத்திரியில அவிய வீட்டுக்கு ஓடி போனா, பிறகு உங்க வீட்ல இருந்து என் வீட்டுக்கு ஓடி வந்தா. இப்போ என் வீட்ல இருந்து ஓடி இருக்கானா, எவன் கூடயாவது ஓடி இருப்பான்னு அர்த்தம். அவளெல்லாம் தேடிட்டு என் பிள்ளை நிச்சயத்தை நிறுத்திடாருங்க. முதல்ல தட்ட மாத்தல வாங்க. ஏய், கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை என்ன வார்த்தை பேசியா நீ? எவன் கூடயாவது ஓடி இருப்பான்னு வாய் கூசாம பேசிட்டு இருக்கா. வாய் கிழிச்சிருவேடி. கிழிச்சிருவியோ? கைய வச்சு பாரு. உமா, உன் பேச்சு சரியில்லை. அவ எங்க வீட்டு மருமக, என் ஃப்ரெண்டோட பிள்ளை. என்ன வார்த்தை பேசுற நீ? வேற அந்த ஓடுகாலிய பத்தி என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? எங்க அண்ணிய நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க, எனக்கு நல்லா தெரியுது. இப்ப எங்க அண்ணி இந்த இடத்துக்கு வந்து ஆகணும், இல்ல உங்களை சும்மா விட மாட்டேன். அத்தை, அனுவை பத்தி என்ன பேசுறீங்க? உங்க பேச்சு ஒன்றும் சரியில்லை அத்தை. எவன் கூடயாவது ஓடி போயிருப்பான்னு என் ஒய்ஃபை ஏன் முன்னாடியே சொல்றீங்க? இதெல்லாம் என்ன பேச்சு அத்தை? ஆமா, வைஃப். இத்தனை நாளா என்ன வா வீட்லயா இருந்தா? எந்தாலியாவது ஒளிஞ்சு போட்டு தானே விட்டுருந்தா? இன்னைக்கு நான் புதுசா வந்து வைஃப்ங்க. அவ இந்த வீட்ல இல்லனா அவ எந்தாலியாவது போயிட்டான்னு அர்த்தம். அததான் சொன்னேன், என்கிட்ட யாரும் கேக்குற வேலை வச்சுக்கிறாருங்க. ஓ அப்படியா? நான் கூட நீங்க சொன்னதை பத்தி என் தம்பியை சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா எனக்கு இப்ப சந்தேகம்லாம் உங்க மேலதான் இருக்கு. என் ஒய்ஃபை என்ன பண்ணீங்க? டேடி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஏம்மா, என்ன அடி? பார்த்து குதிக்க மாட்டியா? இப்படியே விழுவா மாடு மாதிரி. ஏக்கா பரவாயில்லக்கா, குதிச்சிட்டோம். ஏன்க்கா இப்படி ஊமணி கத்துறிய? நீங்களே மாட்டி விட்டுரு போல்க. நேட்டு மாதிரி முதல்ல எழுந்திருக்கல. ஐயோ அனுக்கா, எங்களை மன்னிச்சிருங்கக்கா, நாங்க தெரியாம வந்துட்டோம். இப்படியே போயிட்டு இருந்தோமா, எங்க வீட்டு வாசல் தெரியாம உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கக்கா, வந்த வழியா ஓடிடுவோம். சரோஜக்கா வாங்கக்கா, ஓடிடுவோம்.